இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, வல்ல தேவனின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். வல்லமையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற வல்லமையான காரியங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வல்லமையான தேவன் அவர் நமக்கு அவருடைய வல்லமையினாலே நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். நம்முடைய பலவீனங்களில் அவர் பலன் கொடுக்கிறார். அப்படி பலப்படுத்தி இருக்கிற ஆண்டவர் நம்மை சாட்சி பகரும்படியாக நம்மளை அவருடைய வல்லமையினால் அழைக்கிறார். அந்த வல்லமையின் தேவன் நம்மை சாட்சி பகரும்படியான ஒரு கிருபையை, ஒரு வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய சமூகத்தில், அவருடைய சன்னிதானத்தில் அவரை குறித்து நாம் தைரியமாக வெட்கப்படாமல் சாட்சி பகரும்படியாக வல்லமையின் தேவன் நம்மை வழி நடத்துகிறார். 2 தீமோத்தேயு 1:7-8 இவ்வாறு சொல்லுகிறது: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற எண்ணங்களை குறித்தாவது, என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அவருடைய வல்லமையினால, அவருடைய தேவனுடைய வல்லமைக்கு ஏற்றபடி நாம் அவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவர் கொடுத்த வல்லமை, நாம் அவருக்கு சாட்சி பகர வேண்டும் என்பது எபேசியர் நிருபத்தில் இவ்வாறு 3:5-7 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பாருங்க, அவருடைய வல்லமை, சத்துவம், அதுதான் நமக்கு ஊழியம் செய்யும்படியான கிருபையை அளித்திருக்கிறது. அவருடைய வல்லமை நாம் அவருக்காக சாட்சி பகரும்படியான தைரியத்தையும் பலனையும் அது கொடுத்திருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் நிருபத்திலே லூக்கா இவ்வாறு எழுதுகிறார். 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து உங்கள் பலவீனங்கள்லாம் மாறி அப்படியே உங்களுக்கு சுகம் கிடைச்சிரும், வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அவருடைய வல்லமையினால பலப்படுத்தி இருக்கிறதன் நோக்கம் அவருக்கு சாட்சி பகரும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை நாம் பயன்படுத்தும்படியாக. இங்கே பார்க்கிறோம், நிறைய நேரங்களில் நம்ம இந்த பிரசங்கம் பண்ணுவது அல்லது ஆண்டவருடைய அந்த சத்தியத்தை நாம் அறிவிப்பது, வேதத்தின் மகத்துவங்களை எடுத்து சொல்லுவது, ஒரு சிலருக்கு தான் அந்த திறமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறோம். அல்லது சரளமாக நல்ல பேச்சு வந்துன்னா அவங்க பெரிய பிரசங்கி அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய வல்லமை தான் அவருடைய வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை வல்லமையாய் எடுத்து பறைசாற்றும்படியான கிருபைகளை கொடுக்கிறது. D.L. மூடி என்ற தேவ பிரசங்கியார், தேவ மனிதருடைய வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய சொல்வாக்கு மிகவும் குறைவு. செல்வாக்கு அல்ல, அவருடைய சொல்வாக்கு மிகவும் குறைவு. ஆனால் அவர் ஒரு சிறந்த பேச்சாளராக இல்லை, ஒரு சிறந்த பிரசங்கியாராக, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வல்லமையாய் எடுத்துரைப்பவராக அவர் காணப்பட்டார். அதே போல் நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ரொம்ப சத்தமாக பேசுகிறவங்க தான் பிரசங்கியார், எனக்கு சத்தமே வராது, நான் பேசுகிறது தெளிவாக புரியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் சரித்திரத்தில் இடிமுழக்கம் போல் பேசின ஹிட்லர் போன்ற மனிதர்கள் எல்லாம் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவ வல்லமையை அவர்களுக்கு அளிக்கவில்லை. தேவ வல்லமை தான் ஒரு மனிதனை சுவிசேஷகனாக, ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவனாக, ஆண்டவருடைய அன்பை பறைசாட்டுகிறவனாக மாட்டுகிறது. ஆனால் அவரை நடத்தியது, அந்த ஹிட்லரை நடத்தியது ஆண்டவருடைய கிருபை அல்ல, ஆண்டவருடைய வழி நடத்துதல் அல்ல, அது பிசாசினுடைய வழி நடத்துதல் என்று நாம் பார்க்கிறோம். பல மக்களை கொன்று குவித்ததை நாம் பார்க்கிறோம். பெயர் புகழ் கிடைக்கிறதுனால ஒரு ஆள் பெரிய பிரசங்கியாராகி விட முடியாது. நிறைய நேரங்களில் நம்ம மறைந்து அல்லது வெளியே தெரியாமல் செய்யக்கூடிய ஊழியங்கள் மிகவும் பயனுள்ளதாக மாறுகிறது.
நிறைய நேரங்கள்ல சாட்சி பகிர்தல் என்பது ஒரு பெரிய ஸ்டேஜில் போய் நின்று ஆண்டவர் எனக்கு இதை தந்தார் அதை செய்தார் என்று சொல்லுவது இல்லை. அருகில் வெளியே தெரியாம சத்தம் இல்லாம நம்முடைய செயலில் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துறது. மார்ட்டின் லூத்தர் என்று இறையியல் வல்லுனர் உங்களுக்கு தெரியும். நம்முடைய இந்த புரொட்டஸ்டண்ட் இதை உருவாக்குனவரே அவர் தான். அவருடைய அந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த மாற்றத்துக்கு அந்த இறையியலை கற்றுக் கொடுத்தது. அன்றைய காலகட்டத்தில் வேதமே எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த காலத்தில் அவருக்கு இறையியலை கற்றுக் கொடுத்தது யார் என்பது இன்று வரை யாருக்கும் தெரியாது. அதே போல் செருப்பு கடையில் அந்த டிஎல் மூடிக்கு அவருக்கு அந்த கிறிஸ்துவை அறிமுகம் செய்த நபர் யார் என்று இன்று வரைக்கும் தெரியாது. பிரசங்க வேந்தன் என்று சொல்லுகிறோம். சிஹெச் ஸ்பர்ஜன்னு சொல்லக்கூடிய மிக சிறந்த பிரசங்கியர்னு சொல்கிறோம். ஆனால் அவருடைய மனைவி குறித்து யாருக்கும் தெரியாது. பில்லி கிரஹாமுடைய வாழ்க்கையில் அவருடைய ரட்சிப்புக்காக 20 வருட காலமாக மண்டாடி ஜெபித்த மூதாட்டி யார் என்று இன்று உலகிற்கு தெரியாது. நிறைய புகழ்பெற்ற தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிப்பதற்கு ஒரு விளக்காக ஒரு தூண்டுகோலாக இருந்த நபர்களை குறித்து நாம் அறியவில்லை. பரிசுத்த வேதாகமத்திலே அநேக வெளிப்பாடுகளையும் பெற்ற தானியேல் தீர்க்கதரிசியினுடைய பெற்றோர் யார் என்று நாம் அறிய முடியவில்லை. அப்படிப்பட்ட வெளியே தெரியாம பின்புறமாக இருந்து மறைமுகமாக இருந்து ஆண்டவருக்காக சாட்சி பகிர்ந்தவர்கள் செயலாற்றியவர்கள் இன்று இல்லை என்றால் இன்று சரித்திரத்துல கிறிஸ்தவ சரித்திரத்துல முழுமை பெற்றிருக்க முடியாது. ஒருவேளை நாம் நினைக்கலாம் ஆண்டவருக்காக சாட்சி பகிர வேண்டும் என்றால் நாம் பெரிய ஸ்டேஜ் வேணும் அப்படின்னு இல்லை, பெரிய ஊழியக்காரங்களா இருக்கணும் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மை ரட்சித்து இருக்கும்போது, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கும்போது, அவர் நம்மை தூய்மைப்படுத்தி அவருடைய வெளிப்பாடுகளை நமக்கு கொடுத்திருக்கும் போது, அவருடைய பலத்தை நமக்கு கொடுத்திருக்கும் போது நாம் நிச்சயமாக அவரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவருடைய வல்லமை நம்மை அவரை பற்றி அறிவிக்கும்படியாக நம்மை என்ன செய்கிறது, பலப்படுத்துகிறது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் சாட்சி பகருங்கள். அதாவது இந்த உலகத்துல நம்ம சாட்சி பகரும்போது ஆண்டவருடைய செயலை, அந்த அவருடைய வல்லமையை நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியும், அவருடைய வல்லமையை. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவன் நீர். பலனில்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் ஆண்டவரே, பலம் குறைந்தவர்களுக்கு அந்த பலத்தை மேற்கொள்ளும்படியாக, அந்த குறைவுகளை மேற்கொள்ளும்படியாக பலப்படுத்தினதோடு மட்டுமல்ல, பலப்படுத்தி ஆண்டவர் நீர் அந்த பயமுள்ள ஆவியை எடுத்து போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீரப்பா. எதற்காக ஆண்டவரே? உம்முடைய வல்லமையினால உம்மை பற்றி ஆண்டவரே சாட்சி பகரும்படியாக. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாங்கப்பா. ஏதோ ஆண்டவரே பெரிய ஊழியக்காரர்கள் போல ஆண்டவரை செயல்பட முடியவில்லை என்றாலும் ஆண்டவரே பின்னாக இருந்து, ஆண்டவரே மறைமுகமாக இருந்து ஆண்டவரே அநேக ஊழியத்தை தாங்க, அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த தங்களுடைய செயல் மூலமாக, வசனங்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே உம்முடைய அன்பை, உம்முடைய சாட்சியை பகிரும்படியான கிருபைகளை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.